அவங்களுக்கு கேட்டேன், எல்லாம் கொஞ்சம் குழந்தைங்க இருந்தாங்க. ஆல் அப்பா சார் லைஃப்னா எல்லாருமே எஸ்ன்னு சொன்னாங்க, ஆல் அம்மா சார் லைஃப்னா நோன்ட்டாங்க. பொதுவாக குழந்தைங்க எல்லாத்துக்குமே இந்த அப்பாக்கள் சொல்லக்கூடிய குட்டி குட்டி பொய்கள் இருக்குல்ல. இந்த படம் பார்த்துருக்கு ஒரு பையன் கேட்டானா அவங்க அப்பா எனக்கு கிராக்ஸ் வாங்கி கொடுன்னு, அவர் ஓகேன்ட்டாரான், ஆனால் அது லைதா அப்படின்னாரு அவர். இந்த மாதிரியான குட்டி குட்டி பொய்கள் சொல்லக்கூடிய, தான் பர்சனல் இருக்கக்கூடிய பணத்துடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி பொய்கள் சொல்லக்கூடிய அப்பாக்கள் நிறைய பேர். ஸோ ஒரு ஆல் அப்பா சார் லையர்ஸ். அதே அப்பா தான் இன்னொன்று சொல்றோம், டேடி ரொம்ப பாவம். அது ஒரு சிவா வந்து எக்ஸ்ட்ரானரி ஆக்டர் தான். ரொம்ப கேமராவுடைய துணி பிரச்சனை இல்லாம அன்அசீவிங்கா நடிக்கக்கூடிய ஒருத்தர். அப்புறம் இந்த படத்துல ஹியூமர் இருக்கு. சிவாவுடைய பலமே ஹியூமர் தான். அவர்கிட்ட ஒரு அப்பாவித்தனமும் இருக்கு, சிவா கிட்ட ஒரு குழந்தைத்தனமும் இருக்கு. இந்த படத்துல வந்து அப்பாவே ஒரு குழந்தை மாதிரியான ஒரு அப்பா தான். ரெகுலரா ஒரு அப்பா கோவப்படுற மாதிரிலாம் கோவப்படுற அப்பா அவர் கிடையாது. ஒரு கைண்ட் ஆஃப் ஜென்டில் பேரண்டிங் வேர்ட்ல வேணா அதை சொல்லலாம். ஆனா அப்படி ஒன்றும் கிடையாது. எல்லா அப்பாக்களும் நல்லா பார்க்கலாம். சிவா இதுல கரெக்டா சூட்டான இந்த கேரக்டருக்காக சிவா. யுவன் சங்கர் ராஜா என்னுடைய திரைத்துறையில வந்ததுலேருந்து என்னுடைய நண்பர். இப்பெல்லாம் எல்லாம் நீங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிருக்கீங்களா, அண்ணன் அண்ணன் மாத்தி சொல்லிக்குவோம். இந்த படத்துக்கு அவர் தான் இசையமைப்பாளர். படம் தொடங்கணும், பட் கடைசியில் பாடல் அமைப்பு பண்றப்ப அவர் துபாயில் இருந்தார். நிறைய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருந்துச்சு. நேரம் இல்லாதப்ப அண்ணன் தான் சொன்னார், நீங்க எட்டையாவது வச்சு பாடல்கள் பண்ணிக்கோங்க, பின்னணி இசையை நான் பண்ணி கொடுக்குறேன்னு. பாடல்கள் பார்த்துட்டு அவரே ஒரு பாடல் பாடியும் கொடுத்தாரு. இவர் ஹாப்பி அபவுட் த ஃபிலிம். ஸோ யுவன் இஸ் மை க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஹிஸ் சப்போர்ட்ஸ் அண்ட் பிளெஸிங்ஸ் ஆல்வேஸ் வித் மீ. கண்டிப்பா நாமுத்துக்குமார் நான் மட்டும் இல்லை, தமிழ்நாடு யூஸ் பண்ணுவோம் இல்லையா. வர ஜூலை 19 நாமுத்துக்குமாரனுடைய 50வது பிறந்த நாளை ஒட்டி திரையுலகமே சேர்ந்து எழுத்தாளர்களாக சேர்ந்து சென்னையில் ஒரு பெரிய விழா எடுக்கிறோம். அது அந்த விழா நாமுத்துக்குமாரின் புகழை தமிழகம் முழுக்க ஓயாது ஒழிக்க செய்து கொண்டே இருக்கிறார். மலை ஏறுவது கதை இல்லை, கதையில மலை ஏறுறது இருக்கு. இல்லை, எல்லா குழந்தைகளுக்கும் மலை ஏற ஆசை இருக்கு. நீங்க எந்த ஊர்ல போய் மொட்டை அடிச்சீங்க? எந்த மலையில மொட்டை அடிச்சீங்க? அவர் மலை ஏறிட்டீங்களா? போயிட்டு மொட்டை அடிக்கிறதுக்கும் ஏதோ ஒரு சாக்கு இப்படியே ஏறிட்டீங்கல்ல, ஏதோ ஒரு சாக்கு வச்சு மலை ஏறதான் சந்தோஷம். முருகனுக்கு ஏறினாலும் சரி, மகிழ்ச்சிக்கு ஏறினாலும் சரி, மலை ஏறினால் உங்களுக்கு மகத்தான விஷயங்கள் கிடைக்கும். ஆமா, கட்டளை தமிழுக்கு அப்புறம் அவங்க தரமணியில் நடிச்சாங்க, தரமணிக்கு அப்புறம் பேருந்து நடிச்சாங்க, ஏழ்கள் எழுதி நடிச்சாங்க, இந்த படத்தையும் நடிச்சிருக்காங்க. ஏன்னா என்னுடைய எப்போதுமே எனக்கு இந்த கேமியோ ரோல்ஸ் பண்றதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கக்கூடிய ஒருத்தங்க. நான் முதல் படத்தில் அவங்க அறிமுகப்படுத்தினேங்கிற காரணத்துக்காக நம்ம எப்போ எந்த உதவி கேட்டாலும் செய்யக்கூடிய ஒரு நபர். எங்கள் வீட்டில் ஒருத்தர் மாதிரி. அவங்க நாங்கள் ஆனந்தின்னு சொல்லி அன்றைக்கு டக்குன்னு நான் சொல்லிட்டேன். அதனால் அவங்க இந்த படத்தில் மணித்தான் ஒரு கதாபாத்திரத்தில் பண்ணியிருக்காங்க. அது தெரிஞ்சு எப்படி கட்டளை தமிழ் ஆனந்தி எல்லாரும் மனதையும் நடந்ததோ, பறந்து போவின் மனிதாவுக்கும் அதே நடக்கும்னு நான் நினைக்கிறேன். உதாரணத்துக்கு குடும்பஸ்தனே இருக்காரு. இன்னைக்கு மக்கள் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்கான, இன்னைக்கு இருக்கக்கூடிய ரிலவெண்டான லைஃப்ல இருந்து ஒரு படம் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. பறந்து போகும் சரி, குடும்பஸ்தனும் சரி, டூரிஸ்ட் இந்த படம் எல்லாமே ஏதோ ஒரு விதத்துல இன்னைக்கு இருக்கக்கூடிய பார்வையாளர்களுடைய மனதுக்குள்ள இருக்கக்கூடிய நகைச்சுவையை தொடரக்கூடிய ஒரு படமாவும் இருக்கு. குடும்பஸ்தனம் இன்னைக்கு லைஃப் பாயிண்ட் என்ன இருக்கு அந்த விஷயங்களோட சேர்ந்த ஒரு பறந்து போகும் ரொம்ப ரிலவெண்டான ஜென் ஜியா, ஜென் ஆல்பாவா, ஜென் பீட்டாவா ஏதோ சொல்றாங்க. இப்ப ஜென் ஆல்பா சொல்றாங்க. கிட்டத்தட்ட அந்த படத்துல இந்த குழந்தைங்களுக்கு அந்த படம் கிடைக்காம நம்ம இன்னும் ரிலவெண்டா இருக்கும். 8 வயசு பையன் சிரிக்கிறானோ ஹாப்பி ஆயிடுச்சு, ஓகே இன்னும் ஒரு 15 வருஷத்துக்கு இந்த ஊர்ல பொழைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாத்தையும் விரும்புவாங்க. சுவாரஸ்யமா இருந்தா விரும்புவாங்க. இப்படி ஏன் நம்ம எல்லா படமும் நல்ல படம் தான், சுவாரஸ்யமா இருக்கும். மக்கள் எதெல்லாம் சுவாரஸ்யமா இருக்கோ, எதெல்லாம் அவங்க லைஃபோட கனெக்ட் ஆகுதோ அதையும் ஏத்துக்கிறாங்க. எதெல்லாம் பயங்கர என்டர்டெய்னிங்கா இருக்கோ, அவங்க லைஃப்ல இருக்கக்கூடிய சோகத்தை மறக்க வைக்கிறதோ அதையும் ஏத்துக்கிறாங்க. ஸோ எல்லா வகையான படங்களையும் மக்கள் ரசிக்க தயாரா இருக்காங்க. இந்த படம் 2 விதங்கள் இருக்கும். உங்களுடைய கவலைகளை மறக்க செய்து சிரிக்கவும் வைக்கும், அதே சமயத்தில் உங்க லைஃப்னுடைய யதார்த்தத்தை நீங்க வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை படத்துல காட்டவும் செய்யும். சினிமாவோட டெக்னாலஜி என்ன சொல்லுங்க? இல்ல கட்டளை தமிழ் சினிமா எடுத்தோம். நீங்க கட்டளை தமிழ்ல இருக்கீங்க, அதுக்கப்புறம் சினிமா ரொம்ப வந்துச்சு. இல்ல கதையில எளிய அப்படிலாம் இல்ல, அவங்க கூப்பிட்டா படம் பண்ணுவாங்க. ஆர்வம் இல்லாம உங்களுக்கு இல்லையா? எல்லாத்தையும் எல்லா இயக்குனருக்கு இருக்காங்க. நீங்க என்னமோ நம்ம ஏதோ வேண்டான்னு சொல்லி பண்ணாத அவங்கள கூப்பிடல நம்ம பார்த்து.
நான் ஒரு ஆராய்ச்சி நம்ம பிஹெச்டி பண்ணல, நான் படம் எடுத்துட்டு இருக்கேன். அதனால நான் படம் எடுத்திருக்கோம். ஆக்சுவலி குழந்தைங்களை வச்சு முக்கியமா எடுக்கிற படம் தான் ஹாலிவுட்டே கலக்குது. இப்போ நீங்க ஆக்சுவலி அந்த மாதிரி படங்கள் நம்ம அதிகமா பண்றது இல்லையா இருக்கும். இனி நிறைய வரும்னு நினைக்கிறேன். இப்போ வருது இல்லையா நீங்க சொன்ன மாதிரி? பாக்ஸ் ஆஃபீஸ் கண்டிப்பா வேணும், படம் வேணும்ல, படம் ஓடணும், மக்கள் வரணும். ஏன் நம்ம ப்ரீமியர் பண்றோம், ஏன் சொல்றோம்னா மக்களுக்கு நிஜமாவே பிடிக்கலான்னு பார்க்கணும். இப்போ என்ன சொல்ற சினிமா இயக்குநர்கள் படம் நல்லா இருக்குன்னு சொல்றது வேற, படம் பார்த்த சாதாரண ரசிகர்கள் வெளியில போய் அவங்க வீட்டுல ஸ்கூல்ல பாக்குற பக்கத்து வீட்டுல நல்லா இருக்குன்னு சொல்றப்ப இருக்கு நடக்கிறது வேற. அதுக்காக தான் அப்படி ஒரு வாரத்துக்கு முன்னாடியே போடுறோம். எந்த படமா இருந்தாலும் பாக்ஸ் ஆஃபீஸ் இருக்குங்கிறது அந்த படத்துக்கு ரொம்ப முக்கியம். கண்டிப்பா விருதுங்கிறது அடிஷனல் வேல்யூஸ். ஒரு உங்களை நல்லா அழகா இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும்ல, விருது கிடைக்கிறது வரக்கூடிய சந்தோஷம். அழகா தானே இருக்கீங்க இல்லையா? நீங்க அழகா இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஸ்லீப் வந்துச்சு இல்ல, ஸ்லீப் வந்துச்சா வரல. எனக்குமே ஒரு விருது கிடைச்சா அதே தான், ஒரு விருது கிடைச்சா எல்லாத்துக்கும் மகிழ்ச்சி. ஒரு பையனுக்கு எப்படி ஸ்கூல்ல ஒரு பரிசு கிடைச்சா மகிழ்ச்சி, அந்த மாதிரி நான் படம் ஹாட் ஸ்டார் படம் கொடுத்தாங்க, நான் அதை எடுத்தேன், எக்ஸிக்யூட் பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. எக்ஸ்ட்ரா செலவழிச்சு அவ்வளவுதான். தம்பியை பத்தி தம்பி நீ சொல்றியா நான் சொல்றா? நீங்க சொல்றீங்களே. இப்போ வந்து படம் வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா எல்லாரும் நீங்க பாக்குறவங்க எல்லாருமே அவனை பத்தி அட்லீஸ்ட் வந்து உங்க வீட்டுக்கு போய் ஒரு 1/2 மணி நேரமாவது பேசுவீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப அற்புதமா நடிச்சிருக்காரு. சீரியஸா நான் வந்து சார் இருக்காரு அவன் இருக்காங்கிறதுக்காக சொல்ல, நீங்க அவர்கிட்ட கேளுங்க, காமராஜ் சார் கிட்ட கேளுங்க, எல்லாருமே அருமையா நடிச்சிருக்காங்க. ஜூலை 4க்கு அப்புறம் அந்த தம்பி எப்படி இருப்பான்னு நான் யோசிக்கிறேன். இந்த படத்தினுடைய கதாநாயகன் இவன் தான். இப்ப அமைதியா இருக்கான். ஏன்னா இன்னும் நீங்க படம் பார்த்ததுக்கு அப்புறம் வேற கேள்வி கேட்பீங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.